ஹாய் அண்ட் லவர்ஸ், இந்த ஜான் 25 வந்து மகேந்திராவோட சேஃபஸ்ட் காரில் ஒன்றான BS6 அந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆயிருக்கு. இது எங்கன்னா உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கு. ரன்னிங்கில் ஃபயர் ஆயிருக்கு. அண்ட் பாரத் அண்ட் குளோபல் என்கேப்பில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சேஃபஸ்ட் கார்னு. அண்ட் மகேந்திரா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் வந்து டயரோட ப்ரெஷர் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாதனால தான் இந்த ஃபயர் ஆயிருக்கு. எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டயர் ப்ரெஷர் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணினா இந்த மாதிரி ஃபயர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு ரீசன் தான். பட் இந்த பிரச்சனை இவ்வளோ அதிகமாக பேசப்படுறதுக்கு ரீசன் இது பேசிக்கலி ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். அதனால தான் ஃபயர் ஆனால் உடனே பேட்டரி இஷ்யூ, மோட்டர் இஷ்யூன்னு சொல்லிட்டு நம்ம தாட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி போயிடுது. பட் ஆக்சுவலி இங்கே என்ன நடந்திருக்குதுன்னா, டயர் ப்ரெஷர் ப்ராப்பராக இல்லாதனால லோ ப்ரெஷரில் ஹை ஸ்பீடில் போகும்போது டயர் ஃப்ளாட் ஆகி ரிம்மு தரையோட உரசி ஃப்ரிக்ஷனால் ஹீட் பில்ட் ஆகி இந்த மாதிரி ஃபயர் ஆயிருக்கு. ஆக்சுவலி இதுதான் ரீசன். அண்ட் இதை அவங்க எப்படி ஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அட்வான்ஸ் கார்ஸில் நிறைய சென்சர்ஸ் இருக்கும். அந்த சென்சர்ஸோட டேட்டாவை ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுறதுக்கும் பேக்கப் எடுக்கிறதுக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கும், டேட்டா லாக் மாதிரி. அந்த டேட்டா லாக் அவங்க அனலைஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஃபைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் எப்படி அவங்க ஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி காரில் டயர் ப்ரெஷரை மேனேஜ் பண்ணுறதுக்காக டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்னு TPMSன்னு 4 டயர்லேயும் 4 சென்சர்ஸ் இருக்கும். சென்சாரோட டேட்டா லாக் எடுத்து செக் பண்ணும்போது வண்டி மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி, மூவ் ஆன பிறகு ரன்னிங்கில் எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கு அண்ட் லோ ப்ரெஷரில் இண்டிகேஷன் காட்டுச்சா, அந்த இண்டிகேஷனுக்கு டிரைவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணான்னு இந்த டேட்டாஸை எடுத்து தான் அவங்க ப்ராப்பராக வந்து கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பாங்க. சரி, ஃபயர் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா நெருப்பில் தான். பட் கார் ஃபுல்லாக எப்படி ஸ்ப்ரெட் ஆகி பரவச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளை விட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ நம்ம டேபிள் பவர் சப்ளை எடுத்து அதில் வோல்ட்டு ஆம்ஸ் ரெண்டையுமே நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம மல்டிமீட்டரில் NCVயில் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இதோட மேக்ஸிமம் அவுட்புட் வந்து 50 வாட்ஸு. இப்போ ஹை காட்டுதா, சேம் வந்து அது ரெண்டு டெர்மிலையும் அது போல் டச் பண்ணும்போது வோல்டேஜ் ஸ்பார்க் வருது, நெருப்பு மாதிரி. சேம் இதே மாதிரி தான் இந்த மாதிரி காரில் இருக்கிற இந்த மாதிரி கோர் ஒயர் இருக்குதுல்ல, அதில் வந்து இந்த மாதிரி பவர்ஸை கொடுத்துருப்பாங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ் டேட்டா அந்த மாதிரி மல்டிபிள் ஒயர்ஸ் மல்டிபிள் வோல்ட்டில் இருக்கும். அதில் இந்த மாதிரி நெருப்பு பட்டு ஹீட் ஆகும்போது உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஒயரோட லேயர் வந்து மெல்ட் ஆகி 2 டெர்மினலும் டச் ஆகி உடனே ஸ்பார்க் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்பார்க்னால ஹீட் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அந்த ஹீட்டு பார்த்தீங்கன்னா 300 600 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். நார்மலாக இந்த 50 வாட்ஸ்க்கே எப்படின்னா, அந்த கார்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 300 400 வோல்ட் வரைக்கும் அதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 70 80 கிலோவாட் ஹவர் பேட்டரி இருக்கும். அப்போ அதனால் உருவாகிற டெம்பரேச்சர்னால பார்த்தீங்கன்னா இன்னும் ஹீட் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நான் இதில் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். ஃப்ரண்ட்டில் பாருங்கள் 2 ஹசார் லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கு. அதே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லைட் எரியாது. மேபி பேக் ஃபயர் ஆனால அந்த ஒயர் எதாவது டேமேஜ் ஆகிருக்கலாம். அப்போது இந்த மாதிரி ஹீட் ஆகும்போது BMS ஆஃப் ஆகிருக்குமே, எப்படி இதுக்கு பவர் சப்ளை வந்திருக்கும்னு யோசிச்சிங்கன்னா அது கரெக்ட் தான். மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் அண்ட் டெம்பரேச்சர் ஹைக்கு இந்த கேஸஸை சென்ஸ் பண்ணும்போது தான் BMS அதோட அவுட்புட்டை கட் பண்ணும். பட் இங்கே என்ன நடந்திருக்குதுன்னா, எல்லா எலக்ட்ரிக்கல் கார்ஸ்லையுமே 2 பேட்டரி இருக்கும். பிரைமரி பேட்டரி வந்து மோட்டருக்கு, செகண்டரி பேட்டரி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி இந்த மாதிரி டுவல் பேட்டரி கான்செப்ட் வந்து கார்ஸில் மட்டும்தான் இருக்கும், டூ வீலரில் கிடையாது. ஏன்னா டூ வீலரோட மேக்ஸிமம் பேட்டரி வாட்ஸே வந்து ஒரு 3.5 4 கிலோ வாட்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஆனால் காரில் பார்த்தீங்கன்னா இது 10 டைம்ஸில் இருக்கா, அதனால தான். சப்போஸ் காரில் இந்த மாதிரி சிங்கிள் பேட்டரி கொடுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ப்ராப்ளம்னால BMS வந்து கட் ஆஃப் பண்ணிருச்சுன்னா அந்த கேஸில் உள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே ஆன் ஆகாது. ஏன்னா ECU ஆனால் தான் டிஸ்பிளேவே ஆன் ஆகும், காரவே ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. அண்ட் பவர் விண்டோ கூட ஒர்க் ஆகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணல, அந்த பாஸ் வந்து EV தான் வச்சுருக்காரு. அவரோட EVயில் செகண்டரி பேட்டரி வந்து டவுன் ஆயிடுச்சு. அதை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் தான் ஆம்னி எடுத்துகிட்டு போய் ஆம்னி பேட்டரியில் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன். அதனால தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியும். அது வரைக்கும் நானும் காமனாக இல்லாத மாதிரியுமே இது போல் ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குது, டூ வீலர் மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தான் நானே நினச்சிட்டு இருந்தேன். மக்களே, இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்சிடென்ட் பேஸ் பண்ணி என்னோட நாலேஜில் 2 திங்ஸ் சொல்லுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற லெட் ஆசிட் பேட்டரி, அது ஆல்டர்னேட்டிவாக லித்தியம் அயன், லித்தியம் பெராபெராக்சைடு அது போல் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் ஆகும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். ஏன்னா அதில் இன்பில்ட் BMS இருக்குது. பட் லெட் ஆசிட்டில் BMS கிடையாது. அதனால தான் ஃப்ரண்ட்டில் ஹசார் லைட் எரிஞ்சது, பேக்கில் எரியலை. மோஸ்ட்லி இந்த மாதிரி அட்வான்ஸ் கார்ஸில் யூஸ் பண்ணுற அந்த TPMS சென்சார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டர் சென்சார்ஸ் தான். அது ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிறனால இவங்க டிவைஸோட பேர் பண்ணி இந்த மாதிரி அவங்க டேட்டாஸ் மட்டும் எடுத்துப்பாங்க. அது ஓன் மேக் இல்லாதனால அதுக்கு ஓன் ஃபர்மர் கிடையாது. நம்ம ஓனாக மேக் பண்ணி ஓனாக ஃபர்மர் எழுதுனா வேணால் லோ ப்ரெஷரில் இன்ஜின் கட் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம பில்ட் பண்ணி அட்வான்ஸாக கொண்டு வர முடியும். அண்ட் இந்த மாதிரி அட்வான்ஸ் கார்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் ஆர்டர் சிஸ்டம் இருக்கும். அது டேரெக்டாக TPMS கண்ட்ரோல் பண்ணலைங்கிறது ஒரு பெரிய ட்ராபேக் தான். அண்ட் மோஸ்ட்லி ஃபியூல் வெஹிக்கல்ஸ் எல்லாமே பங்கு போகும்போது டயர் ப்ரெஷர் செக் பண்ணிப்பாங்க. பட் இந்த மாதிரி EVக்கு வந்து அது ஒரு ப்ராப்ளம் தான். உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுபோல் டெக் வீடியோ வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.